அன்பே டயானா இது ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் லவ் ஸ்டோரி. படம் ஃபுல்லாவே காமெடியை வச்சு அருமையா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விமர்சனத்தை முழுசா பாருங்க. அன்பே டயானா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்து எப்பயும் போல ஹீரோயினா லவ் பண்றாருங்க. தன்னோட ஸ்கூல் லைஃப்லயே அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு பதிலுக்கு ஒன்று சொல்ல வருது. ஆனா தடுமாறி இல்ல வேணாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாவே பழகிட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவை பிடிச்சி போய் அவருக்கு வந்து லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சில டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு டவுட் வந்துடுது, இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா இவங்க ஃபேமிலியில ரோஜா அவங்க அம்மாவா இருக்காங்க. அவங்கள மீறி அந்த வீட்டில் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு கேஸ்ட் பார்க்கக்கூடிய ஆள். அவங்க ஃபேமிலின்னு மட்டும் இல்லாம அவங்க ஜாதியில இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர்றாங்க. சரி செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் ஹீரோ வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு விரும்புறாரு. ஆனா ஹீரோயின் அவங்கள வர சொல்லி ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இது கேட்கும் போது சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இந்த படத்தோட விஷுவல்ஸ் தென் லொகேஷன் ரொம்ப அருமையா நம்மள அவங்களோட லவ் ஃபீலிங் ஸ்டோரிக்கு அவங்க குடும்பத்துல ஒரு நபரா இருந்து இந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல தான் பார்த்தாகணும். இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேணான்னு சொல்ல வேண்டிய நேரத்துல ஹீரோயின் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வந்து எப்படியாச்சும் கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு என்னென்னமோ பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அவங்க அப்பாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம லவ் ஸ்டோரியை சொல்லு அப்படிங்கிறாங்க. அவரும் சொல்லிடுறாரு. ஹீரோயினோட அப்பா பாக்குறதுக்கு பயங்கரமான வில்லன் மாதிரி இருப்பாரு. ஆனா சரி ஓகே அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோக்கு அதுவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது, இவ்வளவு வேணான்னு சொல்லவே முடியாதா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த கேப்ல ஹீரோவோட அம்மா ரோஜா அவருக்கு தன்னோட சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் வந்து ஒரு ஹாக்கி பேட் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போய் தகராறு பண்றாங்க. அந்த தகராறுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. எல்லாமே காமெடி அண்ட் காமெடியா அருமையான ஸ்கிரிப்ட்ல நம்மளை சிரிக்க வச்சே இந்த படத்தை மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா கோபி இருக்காரு. அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்காரு. அவரும் கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா சும்மா அது ஒரு கேரக்டரா போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹீரோவோட அப்பா என்ன பேசுவாரு, அவர் கேரக்டர் எப்போ வரும் அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்க வைக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அருமையா இந்த அன்பே டயானா படத்தை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திருப்தியோட இந்த வாரத்துக்கான சிறந்த படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். சரி, இப்போ கிளைமேக்ஸ் என்னதான் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? ஹீரோயினோட அப்பா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ வந்து தன்னோட ஃபேமிலியை கூட்டு போனோம். கூட்டு போனோடனேயும் அங்கதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க ரெண்டு அப்பாவுக்கும் ஒரு பழைய பகை இருக்கு, அதனாலதான் இந்த விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. சரின்னு ஹீரோயினை வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க ஒரு சின்ன ஃபைட் சீன்ஸும் நடக்குது. அதெல்லாம் ஏன்னு நீங்க படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட ஹீரோவோட அம்மா அவங்க பார்த்து வச்சிருந்த பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணமே நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப சில பல விஷயங்கள் அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே புரிய வரும். சின்ன சின்ன கேரக்டருக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கிளைமேக்ஸ் என்னன்னா, இந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் தான் மேரேஜ் நடந்துச்சா, இல்ல ரோஜா ஹீரோவோட அம்மா அவங்க பார்த்து வச்ச பொண்ணு கூட தான் இவருக்கு மேரேஜ் நடந்ததா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட ட்விஸ்ட். எதிர்பார்க்காத புதிய திருப்பத்தை, ஒரு நல்ல கிளைமேக்ஸை ரொம்ப காமெடி கலந்து பண்ணியிருக்காங்க. 100% இந்த படத்தை நம்பி நம்ம எல்லாருமே தியேட்டருக்கு போகலாம். ரொம்ப அருமையான படம் அன்பே டயானா. இதோட விஷுவல்ஸை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.